of the living God, follow fresh on me. Spirit of the living God, follow fresh on me. Drink me, melt me, mold me and fill me. Spirit of the living God, follow fresh on me. எங்களை நேசிக்கும் எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்குள்ள இந்த பைபிள் ஸ்டடியிலே பரிசுத்த ஆவியானவரே நாம் இருவருமாய் சேர்ந்து ஊழியம் செய்ய போகிறோம். நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீங்க, நீங்கள் பேசுங்க. ஏசப்பா, உங்களுடைய நாமத்தை மாத்திரம் நான் உயர்த்தி காட்ட உதவி செய்யுங்க. உங்களுடைய ஜீவ வசனம் வெறுமையாய் திரும்பாது, அது தான் விரும்பினதை செய்யும் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட உங்களுடைய ஜீவ வசனங்கள் மூலமாய் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட என்னோடு கூட நீ பேச வேண்டும் என்று செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைக்கு பெர்காம் சபை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். 13ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடி கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றி விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஒரு சில என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதுதான் இன்றைக்கு செய்தியினுடைய சாராம்சம். சுமார் ஒரு 4 வருடங்களுக்கு முன்பு எனக்கு ஒரு சபையில் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பரிசுத்த வாரத்தில் 3வது வாரம் பிஷப் கொடுத்த கட்டளையின்படி இந்த 7 சபைகளை குறித்து பேசணும். 3வது வெள்ளிக்கிழமை நான் போனப்போ வர்ஷிப் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பிரசங்கம் ஆரம்பிக்கணும். நான் வேத புத்தகத்தை எடுத்து வாசிப்பதற்காக ஆரம்பித்தேன். திடீரென்று சொல்லி ஆண்டவர் ஸ்டாப் இட் அப்படின்னு சொன்னார். நிறுத்து அப்படின்னா எனக்கு ஒன்றுமே விளங்கலை. சற்று நேரம் அப்படியே அமைதி, ஒரு சில வினாடிகள் அமைதி. அதற்கு பின்பு ஆண்டவர் சொன்னார், சங்கீதம் 39 3ஆம் வசனத்தை வாசி என்று சொன்னார். சரி என்று சொல்லி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அதை வாசித்து முடிந்த உடனே புத்துன்னு ஒரு சத்தம் கேட்சி. ஒரு பாப்பா, அதில் ஒரு 30 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அந்த சபையிலே ஃபஸ்ட்டு பைபிள் ரீடிங் நான் கொடுப்பேன். சில நேரங்களில் வர்ஷிப் எடுக்க சொல்லுவேன். எல்லாம் அங்கே பெரிய ஒரு அது கிராம சபை.
அந்த சபையில் அந்த கீழே விழுந்த உடனே எனக்கு தெரியும் ஏதோ சம் சேட்டானிக் டிமானிக் ஃபோர்ஸ் உள்ளே வந்துச்சு சரி என்று சொல்லி. ஆனால் ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா டாக்டர் கூப்பிடுங்க, டாக்டர் கூப்பிடு. நான் சொன்னேன், டாக்டர் வேண்டாங்க. இல்லைங்க, உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு. அது எந்த விதமான வயலண்ட் பிஹேவியரே இல்லை, அப்படியே விழுந்து கிடக்குது. சற்று நேரம் கழித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரித்து அந்த பிசாசு பிடித்திருக்கிறதுன்றதை நிரூபிக்கணும்னு சொல்லி ஜனங்கள் மத்தியில் சொன்ன உடனே, அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம்னு சொன்ன உடனே அப்படியே அந்த சர்ச்சில் தரையில் உருண்டு 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 வந்தது. ஒரு வாலிப தம்பி சொன்னார், இதுனா ஐயா ஒன்றுமே விளங்கலை, பாசாங்கு பண்ணுற பிசாசா? பிசாசும் கூட அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணல. என்ன பாசாங்கு பண்ணுது? தாயாரை நோக்கி பார்த்து, அந்த தாய் வெட்கத்தோடு கூட, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க தான், இது அக்கா, இன்னொரு தங்கச்சி, அப்படியே அவங்க மனமுடைந்து போயிருந்தாங்க. இது ஒரு 4 வருடத்துக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம் சொல்லி நீங்கள் வாசித்ததை கேட்டீங்க. நம்ம எல்லாரும் எங்கே வாழ்கிறோம், எதன் மத்தியில் வாழ்கிறோம் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சர்ச்சுக்குள்ள பிசாசு வருமா? ஒரு கிறிஸ்தவ சகோதரி மீது பிசாசு இருக்குமா? இப்படியெல்லாம் பல கேள்விகளை நம்ம எழுப்பலாம். நான் இன்னும் பல காரியங்களை சொல்ல பிரயாசப்படுகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற இந்த பெர்காம் சபை, அதை குறித்து பார்க்கும் பொழுது அதனுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பு ஒரு சில காரியங்கள் எப்படி இருக்கிறது, நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை குறித்து தான் மெயினாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. யூ வில் சஃபர், நீங்களும் நானும் நிச்சயமாய் பலவிதமான கஷ்டம், துன்பம், பாதிக்கப்படுவோம். ஆனால் God will not let you down. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களுக்கு எப்படியாகலாம் அதை மேற்கொள்வதற்கு உதவி செய்வார். இன்னொரு நடந்த சம்பவத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். ஒரு ஐயா, அவர் ஊழியன்னு போயிடுவார். ஆனால் அந்த அம்மாவுக்கு பிடிக்காது. எப்போ பாரு வெளியில் போயிடுறாரு, வீட்டிலையே தங்குறது இல்லைன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. அவர் ஒரு நாள் ஒத்தடி பாதையில் வந்து கொண்டு இருக்கிறார் ஒரு கிராமத்தில். எப்பொழுதும் அவருடைய வழி அதுதான். பார்த்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சில கலையாட்டங்களை பார்த்தீங்கன்னா கால்களில் குச்சி போல மாட்டிட்டு ஆடுவாங்க. அப்படி ஆடுகிறது போல உயரமான ஒரு மனிதன் அவருக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறான். அப்போ அவர் அதை பார்த்து சொன்னார், நீ தேவதூதன் ஆனால் நான் ஆண்டவருடைய ஊழியத்தான் செய்து வருகிறேன், எனக்கு வழி கொடுத்துருப்ப. சரி, நீ தேவதூதன் அல்ல, ஒரு பிசாசின் தூதனாக கூட நீ இருக்கலாம். அப்போ கூட நீ எனக்கு வழி விட்டுருக்கணுமே. ஏன்னு கேட்டினா,
உன் தங்கச்சி தான் நான் திருமணம் செய்து கொண்டிருப்பேன். ஒருவேளை உங்களுக்கு இது வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் அதை சிந்தித்து பாருங்கள். அந்த ஊழியர் பயப்படல, அதை பார்த்து பயப்படல. இரவு நேரம்தான், ஒத்தடி பாதையில் வராரு, முன்னால் ஒரு பெரிய உருவம் நிற்கிது, பயப்படல. இன்னும் கூட நான் சொல்கிறேன் பாருங்க, இவைகளெல்லாம் உண்மையாய் நடந்த, நம்ம நாட்டில் இல்லை வெளிநாட்டில் நடந்த காரியம். ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். அந்த காம்படிஷனுக்காக ஒருவன் சாத்தான் வேஷம் போட்டுட்டு நடந்து போய் கொண்டிருந்தான். திடீரென்று சொல்லி pouring rain, சரி என்று சொல்லி தன்னுடைய மேலே போட்டுக்க சாயம்லாம் கலைந்து போயிடும், துணியெல்லாம் நனைஞ்சிரும்னு சொல்லி பக்கத்தில் பார்த்தா ஒரு சர்ச். அந்த சர்ச் ஓரத்தில் வந்து நின்னான். சாரல் அடிக்கிறது. அவன் இப்போ சர்ச்சுக்கு வந்த ஆள் கிடையாது, அவன் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்காக போகிறான். இதை ஒவ்வொன்றையும் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணணும். இன்றைக்கு ஜனங்க எப்படி இருக்கிறாங்க என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கொஞ்சம் உள்ளே போனான், அவனுக்கு என்னன்னு தெரியல. பாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் தான் சாத்தானை குறித்து ப்ரீச் பண்ணி கொண்டு இருந்தார். உடனே அவர் இவன் வந்ததை பார்த்துட்டு அவனை கை காட்டினார். கை காட்டின உடனே ஜனங்கள்லாம் அவனை பார்த்த உடனே பயத்தில், இந்த பிரசங்கத்தை கேட்டவங்கெல்லாம் கோயில் அங்கேயும் ஓடுறாங்க, வெளியில் போக முடியாது, மழை. இதுதாங்க இன்றைக்கு இருக்கிற சபையினுடைய சூழ்நிலை. அவனுக்கு ஒன்றுமே புரியல, பிரசங்கம் தெரியாது, சர்ச்சுக்கு அவன் வரணும்னு வரல. சரி என்று சொல்லி ஏன் ஓடுறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி போனான். ஒரு வயதான அம்மா, அந்த அம்மா உட்காந்துட்டு இருந்துச்சு. ஏன் அந்த அம்மாவால் ஓட முடியல. அவனை பார்த்து அந்த அம்மா, அந்த வயதான அம்மா சொன்னாங்க, நான் தமிழ்லேயே சொல்கிறேன், நானும் உன்னுடைய ஆள் தான்ப்பா, என்னை ஒன்றும் செய்யாத, விட்டுடு. யோசித்து பாருங்க, இன்றைக்கு சாசு வந்துச்சு, இது வந்துச்சு, அது வந்துச்சுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் சபைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இல்லைங்க, நாங்கள் உங்கள் பக்கம் தாங்க, இல்லை பயந்து ஓடுறது. நான் கண்கூடாய் பார்த்துருக்கிறேன். என்னோடு கூட அநேகர் வருவார்கள் ஊழியத்தில், நான் தான் லீட் பண்ணுவேன். ஒரு பிசாசு ஆட ஆரம்பிச்ச உடனே எத்தனை பேர் ஓடி ஒழிந்திருப்பாங்க தெரியுமா? கிராமங்களில் ஓடி ஓடி ஒழிஞ்சிருவாங்க. கொஞ்சம் தைரியசாலியாக இருக்கவங்க பைபிளை தூக்கிட்டு வந்து தலையில் வைப்பாங்க, அது கூட நடுக்கத்தோடு வைப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த பெர்காம் சபை குறித்து பார்க்கும் பொழுது அதே சூழ்நிலை. ஆனால் அந்த இடத்துல கூட நம்ம வாசிக்க கேட்டோம், ஆன்டிபாஸ், அதாவது அந்திப்பா இல்லையா தமிழில், அவர் he was faithful. இதுதாங்க இன்றைய செய்தியினுடைய சாராம்சம். நான் கொஞ்சம் இன்னும் வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன், கவனிங்கள். நம்ம துருக்கி நாட்டில் உள்ள இஸ்மீர் என்ற இடத்துல சிமிர்னா சபை இருக்கிறத பார்த்தோம். அதற்கு அந்த இஸ்மீர் பகுதியில் இருக்கிற இதுதான் ஒரு பகுதியின் பேர் பெர்காம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், 4வது 5வது நூற்றாண்டுகளிலே நிறுவப்பட்ட சபை. இது நல்ல புகழ்பெற்ற ஒரு அழகான ஒரு நகரம். நீங்கள் பைபிளில் கூட அந்த மேப்ஸ் எல்லாம் தமிழ் பைபிளில் வச்சிருக்கிற திரும்பி பார்த்தீங்கன்னா எபேசு சபை, சிமிர்னா சபை, இப்போ நம்ம இன்னைக்கு பெர்கமு சபையை பற்றி பார்த்துருக்கோம். பெர்காம் சபை எல்லாவற்றையும் குறித்து அந்த இடத்துல பார்க்க எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் சம் டிஸ்டன்ஸ் இருக்கும்.
ஆனால் இந்த பெர்காம் இவ்வளோ அழகான இந்த இடத்துல செலுக்கியர் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை நான் கொஞ்சம் வேகமாக சொல்லுகிறேன். ஆளும் பொழுது 400 வருஷம் அதுதான் தலைநகரமாக இருந்தது. இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு முன் நான் சொல்றதெல்லாம். அலெக்சாண்டர் த கிரேட் நாம் பார்த்துருக்குறோம். அவன் அதை அடித்தான், அதை பிடித்து கொண்டான். கைப்பற்றின உடனே அந்த தலைநகரம் தன்னுடைய மதிப்பெல்லாம் இழந்து போயிற்று. அதற்கு பிறகு அட்லாஸ் என்றவன் அந்த கையை பற்றி பெர்காம தலைநகராக மாற்றினான். இது இந்த பெர்காம் சபையானது ஒரு குன்றின் மேலே இருந்தது. அந்த குன்றின் கீழே பார்த்தீங்கன்னா அழகான தோற்றம், கேயாஸ் நதி. அந்த நதி அப்படியே அலைகள் அந்த குன்றை தொட்டு 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 வரும். இப்படியெல்லாம் இருந்துச்சு. அந்த நாட்களில் ஃபஸ்ட்டு லைப்ரரி ஆசியாவில், அதாவது த ராயல் லைப்ரரி ஆஃப் அலெக்சாண்ட்ரியா என்ற நூலகம், த லைப்ரரி ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருந்தவங்கெல்லாம் நல்ல பெரிய ஞானம் நிறைந்தவர்கள். ஆனால் அன்றைக்கு இருந்த ஒரு அரசன் அவர்களெல்லாம் சிறையில் போட்டான், பலவிதமான இம்சைகளுக்கு உள்ளானார்கள். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். கிரேக்க ஞானி புளூட்டாச் அவருடைய காவியத்தை 20 சுயசரிதைய 2 லட்சம் மீட்டர் அந்த பேப்பர்லாம் கூட அவன் அனுமதிக்கல. ஆகவே பிராணிகளுடைய மிருகங்களுடைய தோள்களிலிருந்து காகிதங்களை தயாரித்து அதில் எழுதப்பட்ட 60 வருஷம் எழுதினாங்க. 2 லட்சம் மீட்டர் இப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் அந்த பெர்காமுடைய சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு முன் ஐரோப்பியர்கள் சண்டை போட்டாங்க, ரோமர்களோடு கூட சண்டை போட்டாங்க. ரோம் மக்களோடு கூட சண்டை போட்டப்போ அப்போது ஒரு தேவதை அவங்கள காப்பாற்றிருந்தாகும். அந்த தேவதைக்கு தேயுஸ் என்ற பெயர் கொடுத்துருந்தாங்க. அந்த தேவதை, நான் ஏன் தேவதைன்னு சொல்கிறேன்னா, அவங்க காடுன்னு சொல்கிறாங்க. ஆகாயம், வானம், இடி, ஒளி இவைகள் எல்லாவற்றிற்கும் அதுதான் தெய்வமாக அவர்கள் வழிபட்டு வந்தார்கள். ஆகவே கிரேக்க ரோமர்கள் வெற்றி அடைந்த நிமித்தமாக அந்த தேயுஸ் என்ற அந்த தேவதையை வணங்கி வந்தார்கள். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாம்பு வடிவம் கொண்ட எல்லாருடைய தலையிலும் அந்த சின்னம் இருக்கும். டாக்டரோ நர்ஸஸோ எல்லாருடைய தலையிலும் இருக்கும். இப்படி தான் அந்த பாம்பு, அதாவது அன்றைக்கு எப்படி மோசையினுடைய நாட்களில் பாம்பு கடிச்சது, வெண்கல சிலையெல்லாம் வந்தது, அதே போல இவங்களும் செய்து அவங்க குல்லாவில் தலையில் இருக்க குல்லாவில் மாட்டிட்டாங்க. இப்படி அவர்கள் நோய் தீர்க்கும் தேவதை. முதல்ல நம்ம பார்த்தோம் ஃபைட், எந்த ஒரு யுத்தத்திலையும் வெல்லக்கூடிய தெய்வம். அடுத்தது நோய் தீர்க்கும் தெய்வம். அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெண் தெய்வம் தான். அந்த பெண் தெய்வத்துக்கு 3 பிள்ளைகள் இருந்தாங்க. அதில் ஒரு பிள்ளை தான் புல்லாங்குழலே முதலாக கண்டுபிடித்தது. இதுதான் அந்த நாட்களில் இருந்த சூழ்நிலை. இதற்கு ஞானம் கொடுக்கும் தெய்வம். முதல்ல நான் சொன்னேன், ஃபைட் வார்ல வின் பண்ண வைக்கிற கடவுள். மருத்துவத்தில் மக்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிற தெய்வம் தேயூஸ். அடுத்தது நான் சொன்னேன், ஞானம் கொடுக்கும் தெய்வம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அன்றைக்கு கிறிஸ்தவம் எப்படி பரவுச்சுன்னு சொன்னீங்கன்னா, பெந்தேகோஸ்து நாளில் எல்லாரும் ஒன்றாய் கூடுவார்கள். அப்படி கூடும் பொழுது தான் சுவிசேஷம் அவர்களுக்கு சென்று அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பெர்காம் சபையை கட்டி வாழ்ந்து வந்தார்கள். கிரேக்க மொழியில் தேயூஸ் என்று சொன்னால் சேவியர் என்று சொல்லி அர்த்தம், சேவியர். ஆகவே இப்படியெல்லாம் இருந்தது.
அந்த நாட்களிலே ரோமில் வாழ்ந்த சீசரோ அகஸ்டஸோ அவருக்கு பின் வந்த எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அவங்கவுங்களுக்கு கோயில் கட்டிட்டாங்க. கோயில் கட்டிட்டு இதுவும் நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. கட்டி அவர்கள் அதற்கென்று ஆட்களை நியமித்து அந்த ஆட்களை வைத்து கண்டுபிடிப்பாங்க, யார் யார் அரசனை வணங்குறாங்க, யார் யார் உண்மையான ஆண்டவரை வணங்குறாங்க அப்படின்னு கண்டுபிடித்து அவர்களை சித்திரவதை செய்வான். மரணம் தான் அவர்களுக்கு. இப்போ நம்ம வசனத்துக்கு வருவோம். 12ஆம் வசனத்தை என்னுடைய மனைவி வாசிப்பாங்க. 12ஆம் வசனம். பெர்கமோ சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் கர்த்தருடைய சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். 12-13. சரி, 2 வாசிச்சு நான் 2க்கும் விளக்கம் கொடுக்குறேன். இது ஆண்டவருடைய வாயில ஒரு இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த நாட்களில் நிர்வாகத்துக்கு, அதாவது ரோம நிர்வாகத்துக்கு எதிராக யார் யார் செயல்பட்டார்களோ அவர்களை வாளினால் வெட்டி போட்டாங்க. இஃப் தே ஆர் கிறிஸ்டியன்ஸ், அவங்க கிறிஸ்தவர்களாக இருந்தால் விசாரணையே வேண்டாம், அவங்களை எங்கனாலும் வெட்டி வீழ்த்தலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் அவர்கள் வைத்து கொண்டார்கள். பட் அவர் லார்ட் வார்த்தையை மையப்படுத்தி இருபுறமும் உண்மையான அந்த வார்த்தையை கொண்டு இருப்பவர் அவர் அவர்களை சிதறடிப்பார். நீங்கள் 16ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளலாம். 13ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, வேர் ஆர் யூ லிவிங், நம்ம எங்கே வசிக்கிறோம் என்பது தான் மிக முக்கியம். எந்த இடத்துல வசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த இடத்துல நமக்கு அந்த பிசாசனுடைய செயல்பாடுகள், நாங்கள் மாம்பழத்தில் ஒரு 11 வருஷம் இருந்தோம், கோடம்பாக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் இருந்தோம், இப்படி பல இடங்களில் இருந்தோம். புரசாவக்கத்தில் எத்தனையோ வருஷங்கள் இருந்திருக்கிறோம். ஆனால் புரசாவக்கம் போல் இருக்கவே இருக்காது. நாங்கள் மாம்பழத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை தான் உங்களெல்லாம் சந்திக்க முடியும். ஏன்னா கிறிஸ்மஸ் துணி வாங்க வரும் பொழுது நாங்கள் வாழ்ந்த பகுதியிலே அவர்கள் அந்த வழியாக போவாங்க. அப்போ தான் கிறிஸ்டியன்ஸ் பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் மிகவும் கடினமான இடங்கள். இந்த ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். கோடம்பாக்கத்தில் சூளைமேடு என்ற இடத்துல 3ஆவது தெருவில் வாழ்ந்து வந்தோம். ஒரு ரெண்டட் ஹவுஸ். அந்த பகுதியில் யாருக்குமே கிறிஸ்தவர்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. அவங்க சொல்லுவாங்க, ஐ எம் சாரி, கெட் அவுட்னு சொல்ல மாட்டாங்க, தயவுசெய்து நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எவ்வளோ கெஞ்சினாலும் கொடுக்க மாட்டார்கள். இந்த வீட்டில் எங்களுக்கு வீடு கிடைத்தது. இந்த இன்சிடெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்லுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்லி இல்லுஸ்ட்ரேஷன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டு கதவு ஜன்னல்லாம் நாங்கள் சாத்திடுவோம், ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறது தெரியக்கூடாதுன்ட்டு. அப்போ கூட எப்படி ஆகிலும் அவர்கள் பார்ப்பாங்க. அந்த ஓனர் பேர் ஆறுமுகம், அவர் அதிகமாய் படித்தவர், இந்தோனேஷியாவில் வேலை செய்து கொண்டிருந்தார். ஆகவே எங்களுக்கு அவருடைய வீட்டை கொடுத்துருந்தாங்க. அவர்களுடைய சொந்தக்காரர் அந்த வீட்டை பார்த்துக்குவாங்க. அப்படி அந்த வீடு கிடைத்தது. நாங்கள் சொன்னவங்களுக்கு 7 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இருந்தோம்னு சொல்லிட்டு, ஒரு நாள் நான் இப்படியே நாங்கள் கொஞ்சம், அதாவது தெரியாமல் இருந்தோம். அவங்க ஒரு பூஜை நடத்துவாங்க, சஷ்டி பூஜை. என்னுடைய தவறை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த சஷ்டி பூஜை நடத்தும் பொழுது எங்கே நம்மளை வாடகை வீட்டிலேருந்து துரத்திடுவாங்களோ அவங்களை எப்படி ஆகலும் ப்ளீஸ் பண்ணுன்றதற்காக நானும் என்னுடைய மகளும் அதில் கலந்து கொண்டோம். அவங்க சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டோம். அதுதான் லாஸ்ட்டுங்க. எனக்கும் என்னுடைய மகளுக்கும் வாய் திறக்கவே முடியல. சில நாட்கள் கழித்து என்னுடைய மக விடுதலை பெற்றாள். காரணம் என்ன?
நான் எவ்வளோ வைராக்கியமாக இருந்தேன். ஆனால் ஜஸ்ட் அவங்கள ப்ளீஸ் பண்ணணுன்றதுக்காக அதை சாப்பிட்டேன். எங்கே துரத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேன். வாய் ஒரு திறக்கவே முடியாது, அவ்வளவு கடினம். டாக்டர்ஸ்கிட்ட போகும்போதுலாம் எனக்கு தெரியும், டாக்டர்ஸ்லாம் எங்கள் கூட வேலை செய்தவங்க என்னை கொண்டு போவாங்க. ஆனால் எனக்கு தெரியும் நான் செய்த தவறு. சுகமாகல, டாக்டர்ஸ் கொடுத்த மெடிசன் எதுவுமே வேலை செய்யலை. இதில் வருது இல்லைங்களா, வென் யூ ரிப்பன்ட்னு ஆங்கில வேதாமத்தில் வருகிறது. அதற்கு பிறகுதான் எத்தனையோ நாட்கள் கழித்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அதான் நான் முதலே உங்களுக்கு சொன்னேன், யூ வில் ஹேவ் சஃபரிங், ட்ரிபுலேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். ஆனால் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் எப்போ எனக்கு சுகம் கொடுத்தாருன்னா, ஆண்டவரே நான் அவங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக இது சாப்பிட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன். அவர்கள் ரொம்ப வைராக்கியமாக இருப்பார்கள். இதை தொடர்ந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதற்கு பிறகு ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் கழித்து திடீர் என்று சொல்லி அந்த ஓனர் அம்மாவுடைய சகோதரர் பேர் சுகுமார், அவர் என்னை கூப்பிட்டார். உங்கள் கூட கொஞ்சம் பேசணும்னு சொன்னார். பக்கத்து வீடு தான், எங்கள் வீட்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்து வீடு. பெரிய பணக்காரர், அந்த கோடம்பாக்கம் ஏரியாவே அவங்களுதுன்னு சொல்லலாம், அவ்வளோ பெரிய பணக்காரர். கூப்பிட்டார். என்ன சார் அப்படின்னு கேட்டேன். என்னோட கொஞ்சம் வயசில் சின்னவர் தான். அவர் சொன்னார், 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் அப்படியே எனக்கு அப்படியே அஜிடேட்டட் ஆகி ஆத்திரமும் கோபமும் பலவிதமான ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறேன் இங்கிலீஷில். அப்படி நான் அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது திடீரென்று சொல்லி என்னுடைய காரை ஸ்டார்ட் பண்ணி ரெத்தடன் ரோடில் இருக்கிற எகோஷமா சர்ச்சுக்கு நியூ இயர் ஆராதனைக்கு சென்று வந்த விடுதலை கிடைத்தது. நீங்களும் நானும் வீட்டெல்லாம் பூட்டிட்டு ஜெபம் பண்ணலாம், ஃபேமிலி ப்ரேயர் பண்ணலாம். முதல்ல நான் சொன்னேன் சங்கீதம் 39:3 நிறைய பேருக்கு விளங்க மாட்டேங்குது. நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுதே அக்கினி அபிஷேகம் இறங்குங்க. வேதத்தை படிக்கும் பொழுதே அக்கினி அபிஷேகம் உங்கள் மீது இறங்கும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், வேதத்தை வாசிக்கும் பொழுதே அக்கினி அபிஷேகம் இறங்கும். அந்த அக்கினி அபிஷேகம் இறங்கினால தான் அந்த பெண் பொத்துன்னு கீழே விழுந்தார். ஆகவே நம்ம பக்கத்து வீட்டில் இருந்தால் கூட அந்த அபிஷேகம் கடன் செல்லுது. சுகுமார் சொன்னார், என்னை பார்த்து சொன்னார். அவருக்கு மனைவி பெரிய பிள்ளைங்களாம் இருந்திருக்கு. அவர் என்னை பார்த்து சொன்னார், சார் நான் பல வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். ஆகவே தான் அந்த சபைக்கு எனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்த பொழுது அந்த இரவில் நான் சென்றேன். அந்த இரவில் நான் சென்ற பொழுது எனக்கு பெரிய விடுதலை கிடைத்தது. என்னுடைய முந்தின வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, என்னுடைய அப்பா எந்த ஒரு தடையும் விதிக்கலை. அந்த இடத்துலையே ஒரு நல்ல கிறிஸ்தவ பெண்ணை பார்த்து திருமணம் செய்துக்கிறதுலாம் சம்மதம் தெரிவித்தார். ஆனால் மற்ற என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு விரோதமாய் செயல்பட்டது நிமித்தமாக நான் மறுபடியுமாய் ஒரு ஹிந்துவா மாறி ஒரு ஹிந்து பெண்ணை கல்யாணம் பண்ணி பிள்ளைகள் விட்டாங்க. இன்றைக்கு நானும் என்னுடைய 2 பிள்ளைகளும் பெரிய பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டோம். என்னுடைய மனைவிக்காக ஜெபிப்பீங்களா? அவங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிப்பீங்களா? யோசித்து பாருங்கள். சுகுமார் அவர்களுக்கு நான் ஒரு முறை கூட சுவிசேஷன் சொன்னது கிடையாது. ஆகவே நீங்கள் எந்த இடத்துல வாழ்ந்தாலும் சரி, அந்த இடத்துல ஆண்டவர் வல்லமையாய்க்கு. இதே போல தான் மாம்பழம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ அதெல்லாம் சொன்னால் லேட் ஆகும். ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 13ஆம் வருஷத்துலேயும் நீங்கள் பவுலோடு கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அங்குள்ள சிலைகளை பார்த்து மனம் நொந்து போய் கலக்கமடைந்தார். அவருடைய இந்த பகுதியெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 42 times 42 தடவை அரியணை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தில். 2 தடவை தான் சாத்தானின் அரியணை என்று போடப்பட்டிருக்கிறது. நம்ம
நீங்கள் பார்த்தீங்கன்னா நைஜீரியாவிலலாம் நம்மளால் ஒன்றுமே ஊழியமே செய்ய முடியாதுங்க. அவ்வளவு பயங்கரமான விச் கிராஃப்ட் பவர். அவைகள் எல்லாவற்றிற்கும் மேற்கொண்டு தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா வல்லமை உண்டு என்ற பாட்டை இந்த நைஜீரியாவில் இருக்கிற மக்கள், நீக்ரோ மக்கள், அவர்கள் பாடுவதை நான் அடிக்கடி கேட்டுக்கொண்டு இருப்பேன். ஆகவே ஆண்டவர் he will not let you down. அதை நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அந்திப்பாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்திப்பா நல்ல ஒரு சின்சியர் கிறிஸ்டியன். அவர் சீசரை வணங்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய பித்தளை தவளை அல்லது தேக்ஸான்னு சொல்லலாம், அதில் அவர் உட்கார வச்சுட்டாங்க. ஒரு அடுப்பு மேலே அந்த தவளையை வச்சுட்டாங்க. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஸ்லோ டெத். நெருப்பு எரிய எரிய அப்படியே அந்த அவருடைய சரீரம் வெந்து கருகி அப்படியே மறித்து போனார். பித்தளை கலனில் அவரை உட்கார வைத்து எரியூட்டி அவரை கொண்டு போட்டார்கள். அதாவது he was roasted, his death by being slowly roasted. He died as. அந்த விசுவாசத்தை கைவிடவே இல்லை. 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடர்களை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. கவனிங்க, இது உங்களுக்கு தெரியும். பீலேயாம், பாலாக் இவர்களை குறித்து தெரியும். பீலேயாம் என்று சொன்னால் பாலாம் என்று சொல்லி ஆங்கிலத்தில் பார்க்குறோம். இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் ஆக்சுவலாக அவன் ஒரு ப்ராஃபிட்டே கிடையாது. அவன் ஒரு ஒரு பிரபலமான மனிதன். எப்பாப்பிரர் என்ற ஒரு நதி ஓரத்தில் வாழ்ந்தவன். இவன் மந்திர சக்தி படைத்தவன். இவங்களுக்கு அந்த பாலாக்கு என்ன சொல்லி கொடுத்தானா, மோவாபிய பெண்களை நீ அவங்களோடு கூட இஸ்ரவேல் ஆண்களோடு கூட சேர்த்து வைத்தினா அவங்க எல்லாம் விழுந்து போவாங்க, ஆண்டவர் கலக்கம் அடைவார் என்று சொல்லி பண்ணுறான். இதே மாதிரி சிலைகளை அவங்க இஸ்ரவேல் பிள்ளைகள் மக்கள் போய் அந்த பெண்களோடு சேர்ந்து அவங்க டெம்பிளுக்கு போகிறாங்க, வணங்குறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா 8ஆம் வாசிக்கிறோம். இப்படி தான் இதாவது கடைசியில் பீலேயாம் கொல்லப்படுகிறார். இந்த குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை பவுல் சொல்கிறாரு, எதுவும் இல்லாமல் சாப்பிடுங்கன்றாரு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், அந்த சஷ்டி பூஜை இந்த சாப்பிட்ட உடனே எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொன்னேன். சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் நம்ம எந்த பிசாசும் நம்மளை தாக்காதுன்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு வினாடியில் சத்துருவானம் நம்மளை வீழ்த்தி விடுவான். பாலாக்க போல பீலேயாமை போல நம்மை அவன் கவிழ்த்து போட்டு விடுவான். அதாவது இங்கிலீஷில் பாலாம் அப்படின்னு சொன்னால், பாலா அப்படின்னு சொன்னால் டு கான்கர், LAAM அப்படின்னு சொன்னால் பாலாயம் அப்படின்னு சொன்னால் டு பீப்புள் அப்படின்னு சொல்லிடுச்சு. டு கான்கர் த பீப்புள், மக்களை வெற்றி கொள்பவன் என்று சொல்லி அர்த்தம். இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். 7ஆம் படிக்கும் பொழுது நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படி தான் அந்த சிலைகளுக்கு படைக்கப்பட்டு நம்ம விழுந்து போவோம் அப்படின்ட்டு. சரி, 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். அது 15ஆம் வசனம் என்ன சொன்னால், நிக்கோலா போதனை குறித்து வேத வல்லுநர்கள் ஒரு சில எங்கிட்ட இருக்கிற புக்ஸில் பார்த்தேன், எதுவுமே கிடைக்கல. இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. இதற்கான சரியான அர்த்தம் இல்லை. ஆனால் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, யூ கேன் லிவ்
நீங்கள் எப்படினாலும் வாழ்க்கை நடத்தலாம், எப்படினா வாழ்க்கை நடத்தலாம், பாவம் செய்து கொண்டு யூ ஹாவ் த லிபர்ட்டி. எப்படி நம்ம எபே சபை, அன்பற்ற சபை, அடுத்த சபை வந்து நிறைய ரொம்ப கஷ்டங்கள், அதாவது இரத்த சாட்சிகளை மறிக்கிற ஒரு சபைன்னு சொல்லிப்பார். இந்த சபையில் வந்து கான்ஸ்டன்டின் 4வது 5வது நூற்றாண்டில் அவர் என்ன பண்ணார், ஒரு போரில் வென்ற பிறகு அந்த சிலுவை கொடியை பார்த்து அவர் சொப்பனத்தில் பார்த்து எல்லாரையும் கிறிஸ்டியன் ஆக்கினார். அதிலிருந்து தான் இந்த நம்ம சபைகளில் குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறோம் இல்லை, அப்படியெல்லாம் வந்தது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே அங்கே எல்லாருமே கிறிஸ்டியன் ஆயிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து உண்மையான கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஆனால் 16ஆம் வசனம் ரிப்பன்ட். 16ஆம் வசனத்தினுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிப்பன்ட், நீ மனம் திரும்ப இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக இடத்துல வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களோடு கூட ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். மனம் திரும்பலன்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். 17ஆம் வசனங்களுக்கெல்லாம் வேகமாக போடுறேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளிரனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. நீங்கள் வேகமாக சொல்லுகிறேன். முதல்ல மன்னா, 2வது வெள்ளைக்கல், 3வது புதிய பெயர். மன்னான்றதுக்கு சங்கீதம் 78:25 நான் ஏற்கனவே இவைகளை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது என்னுடைய கருத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது தூதர்களுக்காக கொடுக்கப்பட்ட உணவை தான் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார்கள். ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அவர்கள் அந்த உணவை அசட்டை பண்ணாங்க. எனக்கு இது சலிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி அசட்டை பண்ணாங்க. அசட்டை பண்ண பிறகு தான் எத்தனை பேரை பாம்பு கடிச்சதுன்னு உங்களுக்கு நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனாவில் நல்ல ஜெபிக்கிறவர்கள் இருக்கிற நிமித்தமாய் தான் சைனாவை யாராலையும் அசைக்க முடியல. எந்த ஒரு தேசத்தாலும் அசைக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு ஹட்சன் டெய்லர் செய்த ஊழியம் இன்றைக்கும் அங்கே வந்து அந்த அந்த அபிஷேகம் இருக்கிறது. ஒருவேளை நமக்கு வெளியில் பார்க்கலாம், அவங்களாம் வந்து இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, அவங்கள பீட் அவுட் பண்ணவே முடியலையே. எந்த ஒரு கண்ட்ரியாலையும் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. உலகத்திலேயே த பெஸ்ட் நேவல் ஆர்மி வந்து சீனா தான். வேறு யாருமே அவங்கள பீட் அவுட் பண்ண முடியாது. அமெரிக்காவே சொல்லிட்டாங்க. அவ்வளவு தூரத்துக்கு இதை எல்லாம் டிவியில் வந்த செய்திகள். ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்ம வந்து அருவருப்பான, அதாவது இப்போ சைனாவை காட்டும்போது நமக்கு என்ன காட்டுறான், தேளை காட்டுறான், பாம்பை காட்டுறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலே எத்தனை பேர் இதில் தான் சாப்பிட்றாங்க உங்களுக்கு தெரியுமா? கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, இந்த 3 மாநிலமும் சேர்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு ஜனம், அந்த இனம் இப்போ இல்லை, பல ஆண்டுகளாக வசித்து வந்தார். அவங்க என்ன பண்ணாங்கன்னா எலியை சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. எல்லாம் செத்து போனாங்க. எலியெல்லாம் ஆண்டவர் சாப்பிட சொல்ல. ஆண்டவர் கொடுத்த உணவை அசட்டை செய்ததுனால என்னுடைய கருத்து வந்து இந்த கொரோனாலாம் வந்தது காரணம் அதுவாக கூட இருக்கலாம், தெரியல. ஆனால் தெரியல, ஆண்டவருடைய உணவை நம்ம அசட்டை செய்கிறோம். அதான் 78:25 சங்கீதம். வெள்ளைக்கல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த நாட்களிலே வெண்மையான மெல்லிய ஆடை, வெண்மையான தொங்கல் ஆடை, வெண்மையான அரியணை, இவைகள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கிறோம். அதோடு கூட இஸ்லாமிய மக்கள் எப்படி செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நபி, அலி என்ற 2 இன மக்கள் இருந்தாங்க. அந்த 2 பேரும் சண்டை போட்டாங்க. நபி குரூப் காப்பாற்றப்பட்டார், அலி குரூப் விழுந்து போனார்கள். அதை வந்து கபா என்ற ஒரு இடத்துல இருந்து அவர்கள் சண்டை போடும் பொழுது இந்த 2 இடத்துல அந்த அலி வந்து அழிக்கப்பட்டார்கள். எப்படி சொன்னால் வானத்துலேருந்து கருப்பு கல் விழுந்துச்சின்னு. இது அவங்களுடைய தேரி, இஸ்லாமியருடைய தேரி. அப்புறம் பார்த்தா கிரேக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரோமருடைய படையெடுப்பு
8 பிரிவாக சேர்ந்து படையெடுத்து சண்டை போடுவாங்க. அவர்கள் தினமும் வந்து இந்த கல்லை குலுக்குவாங்க. பல விதமான நிறங்கள் கொண்ட கல். வெள்ளை கல் எந்த பிரிவுக்கு கிடைக்கிறதோ அந்த 8வது குரூப் கிடைச்சுன்னா அவங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லாக லீவ், விடுமுறை கிடைக்கும். இது வந்து ரோமனுடைய கலாச்சாரம். அதே போலவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக மக்கள் அந்த நாட்களில் வாழ்ந்த மக்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததோ, நல்லது நினச்சுன்னா வெள்ளைக்கல், கெட்டது நினச்சுன்னா கருப்பு கல் போடுவாங்க. இயர் எண்டில் அவங்க எடுத்து பார்ப்பாங்க, எது ஜாஸ்தி இருக்குது, நம்ம எத்தனை நாள் மகிழ்ச்சியாக இருந்தோம், எத்தனை நாள் கவலையாக இருந்தோம். இதுதான் இந்த கல்லை குறித்து போடப்பட்டு இருக்கிறது. நியூ நேம், இதை அதோடைய சேர்த்து வருகிற அந்த வசனத்தில் அந்த வார்த்தை நியூ நேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கேத்தலிக் போப்ஸ் எல்லாம் வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, போப்புவை தேர்ந்தெடுத்த பிறகு அந்த போப் வந்து அவர் சூஸ் பண்ணும். பெனடிக்ட் நம்பர் 1, 2வது ஜான் பால், 3வது பிரான்சிஸ். இந்த பெயர்களை அவங்க தான். இப்போ இருக்கிறவர் வந்து பிரான்சிஸ், முந்தி இருந்தவர் ஜான் பால், அதுக்கு முன்னால் என்ன பெனடிக்ட். இப்படி தான் அவங்க வைத்துக்கொள்ள. இதுதான் புதிய நாமம் என்று அழைக்கப்படுகிறது என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கும். ஆகவே நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்கோம். என்னுடைய அனுபவத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இதை பயந்துட்டு ராத்திரி தூங்காமல் இருக்காதீங்க. எல்லா ஊழியக்காரர்களுக்கும் பல விதத்தில் பல விதமான தடைகள் வரும். கொடைக்கானல் ஆசிரமத்தில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், எனக்கு ஒரு தனி காட்டேஜ் கொடுத்துருவாங்க. அதில் ஒரு 2 ஃபேமிலி தங்கலாம், அவ்வளோ பெரிய காட்டேஜ். அந்த தலைவரை போய் கேட்டோம்னா அவர் சொல்லுவார், நீங்கள் பிரசங்கி யாருங்க, உங்களுக்கு அந்த இடத்துல இருந்தால் தான் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்காதுன்னுவார். எனக்கெல்லாம் தெரியும் கஷ்டம். இரவு நேரங்களில் நான் படுக்கைக்கு செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா மெட்டி சத்தம் கேட்கும், பெண்களுடைய மெட்டி சத்தம் கேட்கும். கதவு கிட்ட வந்த உடனே நின்றுடும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிசாசானம் என் பக்கத்திலே வந்து உட்காந்துவான். அவனுடைய டிஸ்டர்பன்ஸ் என்னால் தாங்க முடியாது. நான் பயந்து இந்த போர்வையை கம்பளியெல்லாம் 2 கம்பளி போத்திருப்பேன். எடுத்து வாட்ச் எடுத்து பார்த்தா 12 மணி இருக்கும் இரவு. பயங்கரமாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நான் அங்கே இருந்துக்கும் போதெல்லாம் 5 மணி நேரம் ஜபம் பண்ணுவேன். கண்டினியூஸாக 5 மணி நேரம் ஜபத்தில் இருப்பேன். வெளியில் வந்து பிரசங்கம் பண்ணலாம், எல்லோரும் ஆட்டோ பேக் எல்லாம் சைனில் வாங்குவாங்க. மாலை 4 மணி ஆயிடுச்சுன்னா எனக்கு பயம் வந்துடும். ஐயோ இந்த இரவை எப்படி கழிப்பதுன்னு சொல்லிட்டு தலைவர்கிட்ட போய் அந்த லீடர் அதை பொறுப்பேற்று நடத்திட்டு ஜீசஸ் கால்ஸில் இருந்தார், அட்டு போய் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு கீழே ஒரு இடம் கொடுங்க. அவர் என்ன பண்ணுவார், டக்குன்னு ஒரு ஜீசஸ் கால்ஸ் எண்ணெய் ப்ரேயர் ஆயில் எடுத்து கொடுத்து உங்கள் கதவில் ஒரு சிலுவை போட்டுங்க தம்பி, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, போய் படுத்துக்கோங்கன்னு சொல்லுவார். ஆனால் எனக்குள்ளே இருந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா சத்துனுடைய போராட்டங்கள் பயங்கரமாக இருக்கும். இதற்கு காரணம் பல காரணங்கள் இருக்கலாம். இப்போ விஜய் டிவி இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் நிறைய பேர் அந்த க்ரீன் வேலியில் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த அசுத்தாவிகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து கொண்டு அவைகள் வந்து நம்மளை வந்து ரொம்ப துக்கப்படுத்தும். அது எஸ்பெஷலி நம்ம ஊழியக்காரன் ஆண்டவருக்காக நம்ம சேவை செய்கிறோம்னு சொன்னால் பயங்கரமான தாக்குதல்கள் இருக்கும். இவர்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். இன்னும் நாங்கள் ஒரு 3 மாதத்துலேயே ஓடியாந்துட்டோம். மன்னிவாக்கம் தாம்பரத்துலேருந்து முடிச்சு தாண்டி அப்படியே போனீங்கன்னா ரொம்ப தூரம் போனோன்னு ஒரு 1/2 மணி நேரம் ஜேர்னி பண்ணிங்கன்னா மன்னிவாக்கம்னு ஒரு ஊர் வரும். அதை தாண்டி போனீங்கன்னா படப்பைலாம் வரும். இந்த முடிச்சூரை தாண்டி போனீங்கன்னா ஒரு நாள் நானும் என்னுடைய மகளும் எங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கு ரொம்ப சிக்காக இருந்தாங்க. சரி மருந்து வாங்குவதற்காக அந்த கிராமத்தில் மன்னிவாக்கம் என்ற கிராமத்துலேருந்து தாம்பரத்துக்கு போனோம். அப்போது நான் ஸ்கூட்டர் ஓட்டி கொண்டு இருந்தேன். மக பின்னால் நான் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வரும் பொழுது லிட்ரலா கண்கூட பார்த்தோங்க, பிசாஸ் சைடில் நின்று எங்களை பார்த்து சிரிக்கிறான். என் மக சொல்ல, ஏன்பா இவ்வளோ ஸ்லோவாக ஓட்டுற, வேகமாக ஓட்டு.
பிசாசு பார்த்துட்டேன், நானும் பார்த்துட்டேன். பல்லு கில்லு எல்லாமே பார்த்தப்போ நம்ம வரைகிற படத்தில் தான் பார்க்குறோம். நெசமாக அன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். அப்போது இது நான் சொல்லி கொண்டு இருந்த பொழுது எங்களுக்கு ஊழியத்தில் எங்களோடு வந்த ஒரு பெரியவர் கேட்டார், அது எங்கே பார்த்தீங்க அப்படின்னாரு. நான் கேட்டேன், உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் அந்த வழியாக தான் நம்ம போகிறோம், அங்கே இறங்கி பார்க்கலாமா? ஐயோ வேண்டாங்க, எதுக்கு வீண் நம்பு, நம்ம போயிடலாம். ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடங்கள் இருக்குது, நான் இன்னும் நிறைய சொல்லலாம் உங்களுக்கு, நீங்கள் ராத்திரியில் தூங்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு சத்துருவானுடைய போராட்டம் நேரடியாக டைரெக்டாக வரும். இவைகளெல்லாவற்றையும் மேற்கொள்வது தான் அந்த அந்திப்பாண்டவர் மேற்கொண்டார். தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம்.